ஒரு வக்கீல் கும்பகோணத்தில், உயர் ஜாதி வக்கீல், ரொம்ப ஆளுமை நிறைந்த செல்வாக்கு மிகுந்த வக்கீல். அவர் நீதிமன்றத்துக்கு நுழைஞ்சாருன்னா ஜட்ஜே அவரை பார்த்து விஷ் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சன். அப்படியான ஒரு ஆளு. அவர் வீட்டில் ஒரு கல்யாணம், அந்த கால குடும்பம், இந்த மாதிரி பெரிய ஹால்லாம் இல்லாதது, பந்தல் போட்டு வீட்டில் கல்யாணம், எக்கச்சக்கமான பேர் வந்து விருந்துக்கு உட்கார்ந்துருக்காங்க. இந்த அட்வொகேட் என்ன பண்றாரு, விருந்துக்கு வந்திருக்க ஆளுகளை எல்லாம் பார்க்கணும்ல, விருந்து விசாரிக்கணும்ல, அதுக்கு அப்படி கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படி பந்திய நோட்டம் விடுறாரு. எஸ்பி வந்துட்டாரு, கலெக்டர் வந்துட்டாரு, தாசில்தார் வந்துட்டாரு, டிஆர்ஓ வந்துட்டாரு, எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு. இப்போ சரி, கரெக்ட், நம்ம செல்வாக்கு அளக்குறாரு அவரு. ஊர்ல உள்ள எல்லா வக்கீலும் வந்துட்டான், ஜட்ஜ் எல்லாம் வந்துட்டாரு, அந்த ஒரு பெரிய நிலச்சுவாந்தர் வந்தாச்சு. எல்லாரும் வந்த உடனே இந்த வக்கீலுக்கு ஒரு பெருமிதம், சரி நம்ம செல்வாக்கு நல்லா தான் நிக்குது அப்படி நினைச்சு நிக்கும் போது எதேர்ச்சியா திரும்புறாரு, ஒரு அழுக்கடைஞ்ச பிச்சைக்காரன் பரதேசி உட்கார்ந்துருக்கான் பந்தியில. பார்த்த உடனே இந்த ஆளுக்கு வந்த டென்ஷன்ல அவரோட ஜூனியரை கூப்பிட்டு அவனை வெளியேற்றுறா அப்படிங்கிறாரு. அவன் போய் பார்க்கறான், அந்த பாவம் வந்த பசியில சோத்தல விழுந்த உடனே இலையில விழுந்த போட்டு பிசைஞ்சு திங்க ஆரம்பிச்சிடறான். இவனுக்கு மனசு வரல அவனை எழுப்புறதுக்கு. வந்து சார் அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறாரு. அவர் வக்கீலுக்கு வந்துச்சு, வே சாப்பிட வைக்க, யார் வீட்டு விருந்து, எவன்டா உட்கார்றது, துரத்துறான் அவனை வெளியில அப்படிங்கிறாரு. அவன் தயங்குறான். இவரே போய் சிண்டை பிடிச்சி தூக்கி வெளியில எறிகிறார் அவனை. படா வெளியில படா. அவன் கெஞ்சுறான், யோ பசி கொடுமையாக்கிய, 3 நாள் சாப்பிடலையா, சோத்தை பிசைஞ்சிட்டையா, வாயில வச்சுட்டேன், விரட்டி விடுறியா என்று கதறான் அந்த பிச்சைக்காரன். இவருக்கு அந்த தன்னுடைய கித்தாப்பு போகாம அடிச்சு விரட்டுறாரு வெளியில. அவன் வந்த எரிச்சல்ல நின்று, ஏய் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்க, இன்னும் ஒரே மாசம் வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன், என்னை கூப்பிட்டு சோறு போடுவேன், முடிஞ்சதை பாரியா அப்படின்னு போறான். இவரு பெரிய முனிவர், இவரு சாபம் விடுறாரு, போடா பரதேசி போடா அப்படிங்கிறாரு. எல்லாம் முடிஞ்சிருதுங்க. இந்த பையன் இருக்கான மாப்பிள்ளை பையன், அவங்க வீட்டில் ஒரு சங்கீத கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்ச்சு கொல்லைக்கு போறான். இப்ப மாதிரி அட்டாச்சர் பாத்து இல்லாத காலம் தானே, கொல்லைக்கு போறான். போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு கடிச்சிருது, கடிச்சா மயக்கம் போட்டு வீட்டில் விழுந்துடுறான். இந்த ஐவர் வக்கீலோட சம்சாரம் கிடந்து கத்துது, ஐயோ புள்ள விழுந்துட்டான் கத்துனா உடையா இருந்தா பையன் பிறங்க இல்லாம கிடக்குறான். ஒரு மூச்சு பேச்சு இல்ல, கிடக்குறான் கீழே. அவருக்குள்ள செல்வாக்குள்ளவர் இல்லையா, கும்பகோணம் டாக்டர் ஆரம்பிச்சு தஞ்சாவூர் டாக்டர், திருச்சி டாக்டர், மெட்ராஸ் டாக்டர், கோயம்புத்தூர் டாக்டர், எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஒன்னும் தேர முடியல. கரெக்டா ஒரு 10-15 நாள் கழிச்சு பையன் செத்து போயிடுறான். இப்ப காரியம் பண்ணணுமா, காரியம் பண்ண அதே மாதிரி பந்தல் போட்டு எல்லாரும் ஊருக்கே சொல்லி எல்லாரும் சாப்பாடு போடுறாரு. கரெக்டா அந்த பிச்சைக்காரன் வந்து நிக்கிறான். இந்த அட்வொகேட் உசுரே போச்சு, அட பாவி வந்துட்டானடா, டே எங்கடா வந்த அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அவனுக்கு பேசாம நிக்கிறான். இவர் அட்வொகேட் அழுகுறாரு, கால பைரவமா நிக்கிறியடா பாவி, கால ஐயோ நிக்கிறியடா, வாடா வந்து உட்கார்றா அப்படிங்கிறார். சாமி என்னங்க நடந்துச்சுக்கிறான், என் பையன் போயிட்டான்டா, அன்னைக்கு சொன்னியாடா ஒரு வார்த்தை, ஒரு மாசம் நிப்பேன்னு, நடந்துருச்சாடாங்கிற. அவன் அப்படியே கொலை நடிங்கப்பா, ஐயா சத்தியமா எனக்கு அந்த சக்தியெல்லாம் கிடையாதுயா, என்னமோ பசி கொடுமையில சொன்னேன் நடந்து போச்சு, ஏன் நான் மனசார அப்படி சொல்லலையா, ஐயோ கடவுளே அப்படிங்கிறான். நீ வாடா வந்து உட்கார்றாங்கிறாரு. உட்கார்ந்து சாப்பிட்றா அப்படிங்கிறாரு. இந்த கதையோட கிளைமேக்ஸை கவனிங்க. அவன் சோரை பேஞ்சுக்கிட்டே சொல்றான், யோ அட்வொகேட்டு ஒன்னு சொல்றேன் தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறான், யோ நீ பெரிய அறிவாளியா, உன் செல்வாக்க என்னால் அளவிடவே முடியாது, அவ்வளவு பெரிய செல்வாக்க இருக்க, யாரை கேட்டாலும் உன்னை சொல்றாங்கய்யா. ஆனா இந்த அதிகாரம் செல்வாக்கு அறிவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த சிமெண்ட் மாதிரியா, அப்படியே உதிர்த்து விட்டியன்னா கீழே உதிருமியா. ஆனா அதுல கொஞ்சோண்டு அன்பு பரிவுங்கிற தண்ணியை மட்டும் ஊத்தியா, அது உடையாத காங்கிரீட்டா மாறணுங்கிறத நீ ஒரு நாள் புரிஞ்சுக்கோயா என்று கதையை முடிக்கும். நீ இப்ப இந்த திருக்குறளை ஃபிட் பண்ணுங்க, கதையோட திருக்குறளை ஃபிட் பண்ணுங்க. அந்த அட்வொகேட்டுக்கு இருந்த அறிவு தானே, அந்த அறிவால் அடுத்தவனுடைய பசியை உணர முடிஞ்சுதா? எது அறிவின் உயர்வு வள்ளுவன் சொல்றான், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோயில் போற்றா கடைன்னு சொல்றாள். இந்த திருக்குறள் 2000 வருஷம் கலந்து ஜானகிரான் மனசுக்குள்ள ஊறுது என்று சொன்னால், உலகின் தலை சிறந்த உணர்ச்சிகளும் அறங்களும் எல்லா காலங்களிலும் வாழும் படைப்பாளிகளால் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க.